ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே டாவோஸ் நகரத்திலே தி ரைஸ் எலுமின் அமைப்பு ஒரு பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கின்றார்கள். அனைவரும் அறிந்ததே. தமிழர்களை அங்கே ஒரு இடத்திலே 3 நாட்கள் அழைக்கப்பட்டு தொழில் அதிபர்கள், வல்லுநர்கள், தமிழ் மேல் நேசிக்கின்றவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள். இவர்கள் அனைவரையுமே நாங்கள் சந்தித்தோம். பேசக்கூடிய, மனம் விட்டு பேசக்கூடியதாக இருந்தது. அங்கே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஃபாதர் கேஸ்பர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களும், அவரோடு துணையாக நின்று பயணித்த அந்த மாநாட்டை பொறுப்பெடுத்து நடத்திய வணக்கத்துக்குரிய ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் அனைவருமே கடமைப்பட்டிருக்கின்றோம். அங்கே நிறைய விடயங்கள் பேசப்பட்டது. பல ஆக்கபூர்வமான விடயங்கள் இந்த மாநாட்டை பற்றி. தமிழர்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற அந்த கருப்பொருளிலே அந்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பலருடைய நோக்கங்களும் அப்படித்தான். சாதனை படைத்த தமிழர்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே 30 ஆண்டு போருக்கு பின்னடைவில் இருக்கின்றார்கள் என்றதையும் நாங்கள் அந்த வெளியரங்கிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இவர்கள் ஏற்பாடு தந்திருந்தார்கள். அதிலே நானும் ஒருவராக ஒரு தலைப்பு தரப்பட்டது. பப்ளிக் பிரைவேட் ஃபிலாந்த்ரபி பார்ட்னர்ஷிப் என்ற ஒரு விடயம் தரப்பட்டிருந்தது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அது அந்த அரங்கிலே எமக்கென்று சொல்லி ஒரு அரங்கம் தரப்பட்டிருந்தது. அங்கே அந்த அரங்கத்திலே பலர் அந்த அரங்கம் நிறைந்து வழிந்தது. பலருடைய எதிர்பார்ப்புகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆதங்கங்களை கூடி பார்க்கக்கூடியதாக இருந்தது. எவ்வளவு வாஞ்சைகளோடு எங்களுடைய மக்கள், தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஈழம் சார்ந்து அந்த பொருளாதாரத்தை அனைத்து மக்களும், தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்கள் அனைத்துமே அதுக்குள்ளே உள்வாங்கப்படுவது தான் இனி வருங்காலங்கள் அதை தருகின்றது. ஆகையால் அந்த இடத்திலே எத்தனை நாட்டவர்கள் அந்த ஈழம் மக்கள் அந்த ஈழத்துடைய தேவைகளை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அங்கே வந்திருந்தார்கள் என்றதை பார்க்கும் போதே உண்மையிலேயே இதெல்லாம் பெரிய ஒரு சாதனைகள். அந்த இடங்களிலே நாங்கள் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசினோம். பொருளாதாரம், இந்த மக்களுடைய பொருளாதாரத்துக்கு இந்த இப்படியான அமைப்புகள், இப்படியான எலுமின் குழுவினூடாக எப்படி நாங்கள் இதை முன்னெடுக்கப் போகின்றோம். தளங்களை உருவாக்குவது எங்களுடைய கடமை. பிரச்சனைகளை அறிந்தவர்கள் நாங்கள், தேவைகளை அறிந்தவர்கள் நாங்கள். அப்போ இந்த கடமைகளை உருவாக்குவது எங்களுடைய கடமை. அந்த கடமைகளுக்காகத்தான் நாங்கள் அங்கே முன் வந்து நின்று சில விடயங்களை முன்வைத்தோம். ஆனால் இந்த தேவைகள் இதோடனாக முடிந்து போவதில்லை. ஒரு பேசும் பொருளாக பேசிவிட்டு எதுவுமே நடக்காமல் இதை நாங்கள் கைவிட்டு போனால் நாங்கள் அங்கே வந்ததும் அந்த பேசப்பட்டதும் அங்கே வந்த மக்களை ஏமாத்துகின்ற விடயமாகவே அது போய்விடும். ஆகையாலே இந்த அரங்கத்துக்கு எங்களுக்கு தரப்பட்ட பப்ளிக் பிரைவேட் ஃபிலாந்த்ரபி பார்ட்னர்ஷிப் என்ற பொருளுக்கு, தேவைக்கு அல்லது அந்த எதிர்பார்ப்போடு வந்த மக்களிடத்திலே ஒரு செய்தியை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அங்கே பேசப்பட்டது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். நாங்கள் இனி என்னத்தை செய்ய போகின்றோம், எங்களுடைய தேவைகள் என்ன, அந்த மக்களுடைய தேவைகள் என்ன, நாங்கள் அனைவருமே ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு தேவை கடமைப்பாடு இங்கே உள்ளது. அதை நாங்கள் உணர்த்த வேண்டும். ஆகையாலே இது தொடர்பாக பலருடன் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ரைஸ் குளோபல் இது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே தமிழ் எக்கனாமிக் ஃபோரம் இதில் கூடிய கவனமும் செலுத்துகின்றார்கள். அங்கு வந்த தொழில் அதிபர்கள் கூட நாட்டுக்கு, ஈழ மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, இலங்கையில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு தங்களால் எதை முன்னெடுக்க முடியும், நாங்கள் இணைந்து செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்சியை அவர்கள் இங்கே பேசியிருந்தார்கள். இதை நாங்கள் எப்படி முன்னெடுக்கப் போகின்றோம், இது தேவை இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு
ஒரு தேவையை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்களிடத்திலே ஒரு சமூக ஒற்றுமை, சமூக பண்பாட்டோடு நாங்கள் தேவைகளோடு நாங்கள் எப்படி பல அமைப்புகளை ஒருங்கிணைக்கப் போகின்றோம், பல செயல்பாடுகளை எப்படி ஒருங்கிணைத்து ஒரு முழுமைப்படுகின்ற ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எப்படி உருவாக்கப் போகின்றோம் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த பொறுப்பை இந்த அரங்கிலே வந்த அனைவரும் அந்த பொறுப்பை உங்களுடைய கடமையாக நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு சில ஆண்டுகளில் நாங்கள் அந்த மாற்றத்துக்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க முடியும். ஆகையாலே இந்த செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வர வேண்டும். இந்த பொறுப்பு அனைவரிடத்திலும் இருக்கின்றது. இதற்காக நாங்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படுவோம். வருகின்ற காலங்களிலே நான் தனிப்பட்ட முறையில் அங்கே வந்து அந்த அரங்கில் பங்கேற்றவர்களுடன் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் என்ற விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். உங்களை அணுக தவறினால் நீங்கள் எங்களை அணுகலாம். இதற்கான ஒரு குழுவம் ஒன்று அமைக்கப்படும். இந்த தேவைகளை பற்றி பேசுவதற்கான ஒரு குழுவம் ஒன்று அமைக்கப்படும். அவர்களுடன் கூட நீங்கள் பேசலாம். அது மட்டுமல்ல, ராய்ஸ் குளோபலோட கூடி நீங்கள் பேசலாம். ராய்ஸ் டாவோஸ் அவர்களுடன் நீங்கள் பேசலாம். அனைவருடனும் நீங்கள் பேசலாம். எமக்கு வேண்டியது அங்கே பேசப்பட்ட விடயங்கள். அதற்கு இனி அடுத்த கட்டமாக நாங்கள் எதை செய்ய வேண்டும், என்னத்தை செய்ய போகின்றோம், என்னத்தை நடைமுறைக்குள்ளே நாங்கள் அந்த வழிகளை ஏற்பாடுகளை செய்ய போகின்றோம் என்ற விடயத்திலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இணையுங்கள். அன்போடு உங்களை அந்த இணைப்பிலே வரவேற்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். எங்களுடைய மக்களுடைய தேவைகள் எங்களுடைய தோள்களிலே நாங்கள் சுமக்கின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த அங்கே நின்று பார்த்த அந்த ஆர்வத்தை கூடி நான் உணர்ந்தேன். நீங்கள் சுமக்கக்கூடியவர்கள். பொறுமையாக நாங்கள் எல்லாத்தையுமே தேவைகள் அனைத்தையுமே நாங்கள் பொறுப்பெடுத்து ஒரு சிறிய ஆண்டுக்குள்ளே மாற்றங்களுக்கான வழிகளை நாங்கள் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை உங்களிடத்திலே அந்த அழைப்புதலை உங்களிடத்திலே நான் முன்வைக்கின்றேன். நன்றி. இணைந்து நாங்கள் அனைவருமே பயணிப்போம். வாழ்த்துக்கள்.